This video sponsored by BuyMode. BuyModeனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் வாங்கக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் இந்த ஆப்பில் உங்களுக்கு கம்மியான விலையில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படத்தில் தனது மொபைல் எண்ணை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு 1,10,00,000 ரூபாய் இழப்பீடு வாங்க கோரி பொறியியல் மாணவர் வாகீசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்து ராஜ்குமார் சிவகார்த்திகேயன் நடிப்பில் தீபாவளிக்கு திரைக்கு வந்த அமரன் திரைப்படத்தில் கதாநாயகி சாய் பல்லவியின் மொபைல் எண் இன்று தனது எண்ணை காண்பித்ததால் பலர் அந்த எண்ணை தொடர்பு கொண்டதால் எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாக கூறி சென்னை ஆழ்வார் திருநகரை சேர்ந்த வாகீசன் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தொடர்ச்சியாக 1000 கணக்கான அழைப்புகள் வந்ததால் தன்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதனால் தன்னால் படிக்க முடியவில்லை, பயணிக்க முடியவில்லை என்றும் மொபைலை ஏரோப்ளேன் மோடிற்கு மாற்றுவதற்குள் நூற்றுக்கணக்கான அழைப்புகள் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு தயாரிப்பாளரும் இயக்குனரும் தான் காரணம் என சொல்ல தேவையில்லை என்றும் இது குறித்து அவர்களது கவனத்திற்கு கொண்டு சென்றும் அந்த தவறை அவர்கள் திருத்தவில்லை என குற்றச்சாட்டியுள்ளார். இதனால் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய பிறகும் அழைப்புகள் தொடர்ந்து வருகின்றன என்றும் அரசியல் சாசனம் தனக்கு வழங்கியுள்ள வாழ்வுரிமை, அரசாங்க உரிமைகள் பாதிக்கப்படுவதால் 1,10,00,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமிக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வந்துள்ளது. படத்தை OTT தளத்தில் வெளியிட்ட தடை விதிக்க வேண்டும். படத்திற்கு வழங்கிய தணிக்கை சான்று ரத்து செய்ய வேண்டும். தனது எண்ணுக்கு வந்த அழைப்புகளின் விவரங்களை வழங்க ஏர்டெல் நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சிவகார்த்திகேயன் படம் தீபாவளி அன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தினால ஏற்பட்ட ஒரு சின்ன மன உளைச்சல் ஒரு மாணவனை ரொம்ப பாதிச்சிருக்கிறதா சொல்லி 1,10,00,000 ரூபாய் இழப்பீடு கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.